ஹாய் டாக்டர்ஸ். சுரத்தில் இருக்க சிறப்பு மருத்துவத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கே ஜுரம் வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரே மாதிரியான மருந்து 3 வகையான சுரத்துக்கும் வரும், நிறைய அனுமானம் வரும். சரிங்களா? இந்த டாப்பிக்கை எப்படி ஈஸியாக நிமோனிக்ஸ் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு டேப்லெட் காலம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பற்பம், ரெண்டாவது வாதசுரம், பித்தசுரம், கபசுரம், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 வகையான சுரத்துக்கும் ஒரே மாதிரியான மருந்து வரக்கூடியதை நம்ம முதல்ல எழுத போகிறோம். ஸோ அப்படி முதல்ல எழுதும்போது இந்த 6 வகையான மருந்து பார்த்திங்க அப்படின்னா 3 அந்த சுரத்துக்குமே ஒரே மாதிரி தான் வரும். சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரே லைனில் நம்ம ஃபார்முலா போட போகிறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செம்பு பற்பம். ஸோ செம்பு பற்பத்துக்கு வாதசுரத்துக்கு கற்றாழைச்சாறு, பித்தசுரத்துக்கு தேன், கபசுரத்துக்கு சர்க்கரை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா செம்பு அப்படிங்கிறது சொம்புன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சொம்பில் காத்தால் தேன் வச்சா சர்க்கரையாக மாறிடும். ஓகேங்களா? காத்தால் அப்படிங்கிறது கற்றாழை, தேன் வச்சா அப்படிங்கிறது தேன், சர்க்கரையாக மாறிடும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெண்ணெய் பற்பம். இந்த வெண்ணெய் பற்பம் பார்த்திங்கன்னா வெண்ணெயை இளநீரில் கலந்து கள்ளி செந்திலுக்கு தரா. ஓகேங்களா? வெண்ணெயை பார்த்திங்கன்னா இளநீரில் கலந்து கள்ளி செந்திலுக்கு தரா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லிங்கப்பற்பம். லிங்கப்பற்பத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்படி குருவால் சாறு, கல்லால் இலைச்சாறு, பசுந்தயிர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? லிங்கத்தோட வாலில் பார்த்திங்கன்னா லிங்கத்தோட வாலை கல்லால் அடித்து பசுந்தயிர் தராங்க. ஓகேங்களா? லிங்கத்தோட வாலில் பார்த்திங்கன்னா கல்லால் அடித்து பசுந்தயிர் தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிளிஞ்சில் பற்பம். ஸோ கிளிஞ்சில் பற்பம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 வகையான தயிருமே வந்துடுது. ஸோ 3 வகையான தயிரையும் ஒன்றா சாப்பிட்டா வயிறு கிழிஞ்சிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? 3 வகையான தயிரையும் ஒன்றா சாப்பிட்டா வயிறு கிழிஞ்சிரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பொன் பற்பம். ஓகேங்களா? ஸோ அது மொத்தமாகவே சர்க்கரை தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பொண்ணுங்களுக்கு பார்த்திங்கன்னா சுரம் வந்தாலும் அவங்க ஸ்வீட்டாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? பொண்ணுங்கனாலே ஸ்வீட்டாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தாளக பற்பம். தாளக பற்பத்துக்கு வேறு பெயர் பார்த்திங்கன்னா மாதவி. ஓகேங்களா? மால்தேவி தான் பார்த்திங்கன்னா தாளக பற்பத்தோட வேறு பெயர். ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மாதவி நீர் எடுத்துகிட்டு செம்பருத்தி செடிக்கு ஊற்றி அதிலேருந்து பச்சிலை பறிச்சுட்டு போகிறா. மாதவி நீரை செம்பருத்தி செடிக்கு ஊற்றி அதுலேருந்து பச்சிலை பறிச்சுட்டு போகிறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 சுரத்துக்கும் ஒரே மாதிரியான வர அந்த நம்ம மருந்து பார்த்தோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2 மட்டும் ஒரே மாதிரி வரும். அது பார்த்திங்கன்னா ஈவன் வாதசுரமாக இருக்கலாம், இல்லை கபசுரமாக இருக்கலாம். இந்த மாதிரி 2க்கு மட்டும் ஒரே மாதிரியான வரக்கூடிய அந்த மருந்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அயனாக பற்பம். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா தேன் தான் வாதசுரம் கபசுரம் 2க்குமே வருது. ஸோ ஐயா நாகத்திலேருந்து தேன் எடுக்கிறாரு, மறுபடியும் ஒரு நாள் விட்டு மறுபடியும் தேன் எடுக்கிறாரு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு நாள் விட்டு அப்படிங்கிற இடத்துல விட்டுறணும். நம்ம பித்தசுரத்துக்கு எதுவும் வராது அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். ஸோ எகெயின் சொல்கிறேன், ஐயா நாகத்திலேருந்து தேன் எடுக்கிறாரு, ஒரு நாள் விட்டு மறுபடியும் தேன் எடுக்கிறாரு. ஒரு நாள் விட்டுங்கிறப்ப பித்தசுரத்தில் எந்த வித மருந்து வரல அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்ரக பற்பம். ஓகேங்களா? ஸோ நான் தாதுல சொல்லித்தரப்ப சொல்லியிருப்பேன். அப்ரக பற்பம் அப்பு தான் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்பு இல்லைனா அப்பா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அப்பு பால் தயிர் வியாபாரம் பண்ணுறான். ஓகேங்களா? ஆவின் வச்சுருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பு என்ன பண்ணுறான்? பால் தயிர் விற்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி? ஏன்னா 2 தொடர்ந்து வந்துருச்சு, 3வது எதுவும் வரல அப்படின்னா நம்ம ஐயத்தில் எதையுமே வச்சுக்கக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சங்கு பற்பம். ஸோ சங்கு பற்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். சங்கில் வெண்ணெயை வச்சு ஒரு நாள் விட்டு கடையிறாங்க. ஓகேங்களா? சங்கில் வெண்ணெயை போட்டு ஒரு நாள் விட்டு கடையிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு நாள் விட்டு அப்படின்னா என்ன வரும், அந்த இடத்துல எதுவும் வராது. ஸோ அது பார்த்திங்கன்னா பித்தசுரம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவளம். ஸோ நம்ம நவமணிகள் படிக்கிறப்ப பார்த்துருப்போம், அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மெத்தடில் ஜஸ்ட்டு நம்ம அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க போகிறோம். பவளத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வெண்ணெயில் போட்டு வச்சா ஒரு நாள் விட்டு அது பசும் பாலாக மாறிடும். வெண்ணெய் பசும் பாலாக மாறிடும். மறுபடியும் சொல்கிறேன், பவளத்தை வெண்ணெயில் போட்டால் ஒரு நாள் கழித்து பசும் பாலாக மாறிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு நாள் விட்டு அப்படின்னு வர இடத்துல எல்லாத்துலேயுமே எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிய பற்பம். ஸோ வெள்ளிய பற்பத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டி. ஓகேங்களா?
இதோட வேறு பெயர் வெள்ளியத்தில் வந்து ஒரு வேறு பெயர் வந்து வரும், அது வந்து பார்த்திங்கன்னா பாண்டி. ஸோ பாண்டி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தேன் எடுத்து துளசிக்கு வந்து தரான். சரிங்களா, பாண்டி வந்து என்ன பண்ணுறான், ஒரு நாள் ஃபுல்லாக தேன் எடுத்து துளசிக்கு தரான் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூணு மருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமாக வரது பார்த்துட்டோம். அடுத்து வந்து 2 மெடிசன் வந்து ஒரே மாதிரி வரதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வாதசுரத்துக்கு மட்டும் வரக்கூடிய மருந்து, அடுத்து பித்தசுரத்துக்கு மட்டும் வரக்கூடிய மருந்து, கபசுரத்துக்கு மட்டும் வரக்கூடிய மருந்துகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது வாதசுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 மருந்து வெறும் வாதசுரத்துக்கு மட்டும்தான் வரும். ஸோ அதை எப்படி தனியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வாதசுரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வள்ளின்னு ஒரு கேரக்டர். ஸோ வள்ளி வந்து கந்தனுக்கு மெதுவாக தைலம் தடவரா. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக அப்படிங்கிறது மிளகு. நான் வந்து நிமோனிக்ஸ் வந்து போடுற ரூல்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகை வந்து குறிக்கும். சரியா, ஸோ வள்ளி வந்து கந்தனுக்கு மெதுவாக தைலம் தடவரா. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை திலீப் கூட அவுட்டிங் போகிறா. ஓகேங்களா, வள்ளி வந்து என்ன பண்ணுறா, வெள்ளிக்கிழமை திலீப் கூட அவுட்டிங் போகிறா. சரியா, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வள்ளி பெரிய கோட்டையில் போய் வெண்ணெய் வந்து வாங்கிட்டு வரா. வள்ளி பெரிய கோட்டைக்கு போய் வெண்ணெய் வந்து வாங்கிட்டு வரா. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆள்காட்டி குருவி இறகு பற்பம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தாய்கிட்ட வந்து ஆளை வந்து காட்டி கொடுக்குறா. ஓகேங்களா, வள்ளி வந்து அவனோட ஆளை தாய்கிட்ட காட்டி கொடுக்குறா அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பித்தசுரம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பித்தம் அப்படின்னா கோபம் அப்படின்னு வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஸோ கோபம் பித்தம் ரெண்டும் வந்து ஈக்குவல் தான் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ இதை எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காரிய பற்பம் தேன் அனுமானம். ஓகேங்களா, தேன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. ஓகேங்களா, தேன்னு ஒருத்தி வந்து என்ன பண்ணுறேன்னா கோபத்தில் நிறைய காரியம் வந்து பண்ணுறா. ஓகேவா, தேன் வந்து கோபத்தில் நிறைய காரியம் வந்து பண்ணுறா. அதே மாதிரி கோபத்தில் வந்து ஐயா. ஓகேங்களா, அயம் அப்படிங்கிறது வந்து ஐயா. ஓகேங்களா, கோபத்தில் ஐயா வந்து கள்ளிச்சாரை வந்து குடிச்சிட்றாரு. ஓகேங்களா, நம்ம வந்து இந்த நிறைய வந்து பாய்சன் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோபத்தில் வந்து ஐயா வந்து கள்ளிச்சாறு வந்து குடிச்சிட்றாரு. அப்படி இல்லைனா கோபத்தில் ஐயா வந்து கல்லின்னு திட்டுறாரு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காடை இறகு பற்பம். கோபமாக இருக்கும்போது கடைக்கு போய் வெண்ணெய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ணும். ஓகேங்களா, கோபமாக இருக்கும்போது, ஏன்னா அது பித்தம் தானே, ஸோ கோபமாக இருக்கும்போது கடைக்கு போய் வெண்ணெய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ணும். அதே மாதிரி வராகி பலகரைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு பேர் வந்து பார்த்திங்கன்னா வராகின்னு வரும். ஸோ வராகி வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, அது ஒரு கடவுள். ஓகேங்களா, ஸோ வராகி கடவுள் வந்து பார்த்திங்கன்னா கோபமாக இருக்கும்போது தேனில் வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வராகி கடவுள் வந்து கோபமாக இருக்கும்போது தேனில் வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பெண் புள்ளிமான் வந்து பார்த்திங்கன்னா கோபமாக இருக்கும்போதெல்லாம் போய் தாய்ப்பால் குடிக்கும் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். பெண் புள்ளிமான் வந்து கோபமாக இருக்கும்போதெல்லாம் தாய்ப்பால் குடிக்கும் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐய சுரம். ஓகேங்களா, ஸோ ஐய சுரம். இது ஐய சுரத்தை வந்து பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 தான் வந்து தனியாக வந்து வரும். ஸோ அது என்ன அப்படின்னா காந்த பற்பம். ஓகேங்களா, ஸோ காந்த பற்பம் வந்து நம்ம ரஜினிகாந்த் வந்து ஞாபகம் வச்சுருப்போம். காந்தம் வந்து பார்த்திங்கன்னா தாதுல படிக்கிறப்ப ரஜினிகாந்த் கேரக்டர் வந்து ஞாபகம் வச்சுருப்போம். ஸோ ரஜினிகாந்த் ஐயாவுக்கு வெள்ளை பூண்டு தான் பிடிக்கும். ஓகேங்களா, ஸோ ரஜினிகாந்த் ஐயாவுக்கு என்ன பிடிக்கும், வெள்ளை பூண்டு தான் பிடிக்கும். அடுத்து வந்து ஐயா வந்து காட்டெருமை தாய்ப்பால் தான் குடிப்பார். ஓகேங்களா, காட்டெருமையோட தாய்ப்பால் தான் குடிப்பார் ஐயா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐயா சின்ன கோட்டைக்கு போய் தேன் வந்து வாங்கிட்டு வராரு. ஓகேங்களா, ஐயா வந்து என்ன பண்ணுறாரு, சின்ன கோட்டைக்கு போய் தேன் வந்து வாங்கிட்டு வராரு. இதுதான் வந்து பற்பம். ஓகேங்களா, சுரத்தில் சிறப்பு மருத்துவத்துக்கான பற்பம் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டேன். இதே மாதிரி செந்தூரத்துக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து முடியல அப்படின்னா எனக்கு நம்ம குரூப்பில் வந்து மெசேஜ் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு செந்தூரத்துக்கான வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து நீங்கள் ஆக்ஸான்மெண்ட் அகாடமியில் அட்மிஷன் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ டாக்டர்ஸ்.